வெற்றி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 பாடத்தின் தலைப்பு பெய்யென பெய்யும் மழை அப்படிங்கிறது தான். அந்த இயலில் இருக்கக்கூடிய மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பாடம் சென்னை நகரினுடைய தோற்றம், ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, அதன் பின்பு எந்த மாதிரி அது மாறியது அப்படிங்கிறத குறித்த செய்திகள் தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அதை தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், அந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நுழையும் முன் பகுதி. இந்த நுழையும் முன் பகுதியில் சொல்லியிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரம், இது எல்லாத்தையும் பற்றிய பதிவுகள் தான் இப்போ நமக்கு சொல்ல இருக்கிற இந்த பாடத்தில் நிறைந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருந்திருக்கிறாங்க. 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய அதிகார மையமாகத்தான் நம்முடைய இந்த மதராசப்பட்டினம் கடற்கரை நகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த சென்னை அது எப்படி சென்னை மாநகரமாக வளர்ச்சி அடைந்தது, மாறியது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த பகுதியில் என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். இதில் நகரங்கள் சமூகத்தினுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. நம்மளுடைய நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வரலாற்றுக்கும் இது துணை நிற்கிறது. அதே மாதிரி தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில், இதெல்லாம் நமக்கு உள்நிலை வினாக்களில் கேட்கக்கூடிய வினா. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா சென்னை. இந்த சென்னை மூலமாக தான் எல்லாருமே உள்ள என்ன செய்கிறாங்க, நமக்குள்ள நாட்டுக்குள்ளே வராங்க. இந்த சென்னை நகரினுடைய தொன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நிறைய அகழ்வாராய்ச்சிகள், தடயங்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்புடைய இடமாக இது இருந்தது. அவங்க வாழ்ந்ததற்கான தடயங்கள்னா அவங்க விட்டு சென்ற ஆதாரங்கள் நிறைய இங்கே என்ன செய்யுது இருக்குது. சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய குடியம், அத்திரம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள், அதை தான் இந்த அறிப்பாருங்க. இது குடியம் குகை பகுதி, அதனுடைய உள் அமைப்பு. இந்த குகை பகுதியும் இது அத்திரம்பாக்கம். இப்போவும் இந்த இடங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அகழாய்வு பணிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது அகழாய்வு பணி தான். அதில் கண்டுபிடிச்ச இந்த கற்கருவிகள் எல்லாமே அங்கேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட மனிதர்கள் விட்டு சென்ற சில எச்சங்கள் அங்கிருந்து எச்சங்கள்னா அவர்கள் விட்டு சென்ற மீதிகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அகழாய்வு மூலமாக மனித நாகரிகத்தினுடைய பழமை கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது அப்படின்னு நிறுவப்படுகிறது. அதே மாதிரி அங்கு ஓடக்கூடிய கொற்றலை ஆறு, அதனுடைய படுகை மனித நாகரிகத்தினுடைய முதன்மை களங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது மனித நாகரிகத்தின் முதன்மை களங்களில் ஒன்றாக விளங்கும் படுகை அப்படின்னு கேட்கலாம். எந்த ஆற்றுப்படுகை அப்படின்னு, கொற்றலை ஆற்றுப்படுகை அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இதுதான் அந்த கொற்றலை ஆற்று படுகை. அதே மாதிரி பல்லாவரத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கற்கோடாரி. இந்த அகழாய்வு பணியில் பல்லாவரத்தில் இந்த கற்கோடாரியானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், இந்த பார்த்திங்களா, இதுதான் அந்த கற்கோடாரி. இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புலால் இப்படிங்கிற இந்த இடங்கள் எல்லாம் பழங்கால மானுட எச்சங்கள் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அதுக்கப்புறம் சென்னை நகரத்தினுடைய ரொம்ப பழமையான இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருவெற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில், இந்த இடத்துல உள்ள கோயில்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக இதெல்லாம் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில்கள் இருக்கு பாருங்க, குடைவரை கோயில்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள், அதுக்கப்புறமா இது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கோவில், அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம், இந்த பகுதியை கிபி 2ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் மயிலாப்பூர் மல்லியர்பா அப்படின்னு சொல்லி, இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற இடத்த மல்லியர்பா அப்படின்னு சொல்லிட்டு தாலமி குறிப்பிட்டிருக்கிறார். எப்போனா கிபி 2ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் தான்
டாலமியை நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்காக டாலமி இவர் தான் நம்முடைய நாட்டிற்கு அயல் நாட்டிலிருந்து வந்த பயணி. அதுக்கப்புறமா தென்னிந்தியாவினுடைய அந்த பழமையான தலங்கள் திருவெற்றியூர், மயிலாப்பூர், திருமுல்லை வாயில் அப்படிங்கிறது தான். இந்த ஆற்றுப்படுகை இந்த இடங்கள் எல்லாம் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, பழமையான இடங்கள், பழமையான கோயில்கள் இங்கே உங்களுக்கு காட்சிக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட கல்வெட்டுகள் சென்னையில் கிடைத்தவற்றில் ரொம்ப பழமையான கல்வெட்டு. திருவல்லிக்கேணியில் கிடைக்கக்கூடிய நந்திவர்மன் கல்வெட்டு பல்லவர் ஆட்சியில் இந்த பகுதியில் சிறந்து விளங்கியதாகவும் ஒரு கருத்து என்ன செய்கிறது, நிலவுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் இந்த பகுதிகளெலாம் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 13ஆம் நூற்றாண்டு அந்த காலத்திலே நிறைய புகழ்பெற்ற சிற்றூர்கள் அங்கே நிறைய என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. நிறைய கிராமங்கள் சிற்றூர்களாக அங்கே இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா தான் அயல் நாட்டை சார்ந்தவர்கள்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, வாராங்க. அவங்க வந்தெல்லாம் நிறைய சிற்றூர்கள் அங்கே நிறையவே என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த அயல் நாட்டவர்கள் அங்கே இருந்து நம்முடைய நாட்டிற்கு வராங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் அந்த வணிகம் செய்ய வந்தவங்க அதனுடைய வெற்றியை தொடர்ந்து நம்முடைய நாட்டில் ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் உள்ளே வராங்க. முதல்ல இவங்களுடைய வாணிபம் சிறப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஆங்கிலேயரும் அப்படியே தன்னுடைய வாணிபத்தை மேற்கொள்வதற்காக இங்கே நம்முடைய நாட்டுக்குள்ளே வராங்க. அப்படி மயிலாப்பூருக்கு வடக்க சில குப்பங்கள் மட்டும் என்ன செய்யுது இருந்து மணல் வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் ஆங்கில குடியேற்றத்திற்கு ஏற்ற இடமா அந்த இடத்த சும்மா மண்ணா கிராமப்புறத்தில் அந்த நம்ம இதில் சொன்னோன்னா புறம்போக்கு இடமா கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மணல் வெளியை இவர் பிரான்சிஸ் டே என்ன செய்கிறாரு, ஆங்கிலேயர்கள் குடியிருப்பதற்கான ஒரு இடமாக அந்த இடத்துல உருவாக்குறாரு. அன்று அந்த பகுதியில் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக இருந்தது. இன்றைக்கி இந்த கூவம் ஆறை கூவம் அப்படின்னாலே கழிவு நீர் போகக்கூடிய சாக்கடை அப்படிங்கிறதா மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் கூவம் முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஆற்று பகுதியாக என்ன செஞ்சது இருந்தது. இதுதான் திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னும் இந்த கூவம் ஆறுக்கு இன்னொரு பெயர் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சியினுடைய உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பர் அவர் தன்னுடைய 2 மகன்களிடமிருந்து 22/8/1636 பிரான்சிஸ் டே அந்த மணல்வெளி பகுதியை என்ன செய்கிறாரு, வாங்குறாரு கிழக்கிந்திய நிறுவனத்தினுடைய பெயரில். இவர் தான் பிரான்சிஸ் டே, இவருடைய படம் தான் பிரான்சிஸ் டே, இவரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அதுக்கப்புறம் சென்னை வாங்கி இங்கே உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய வணிகத்திற்காக இந்த கிராமப்புறமாக இருந்த சென்னை ஊர் நகரமாக சீரமைக்கப்படுகிறது. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு என்ன செய்யப்படுது, திட்டமிட்டு அதை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது அந்த நகரம் என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைகிறது. அப்படி மாற்றம் இருந்தால் இதுதான் திருவல்லிக்கேணி ஆறு. நம்ம சொன்னால கூவம் ஆறு அப்படின்னு இந்த திருவல்லிக்கேணி ஆறு முதல்ல இருக்கும்போது ரொம்ப சுத்தமான போக்குவரத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுல படகு போகிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருந்த ஒரு பகுதியாக அது என்ன செய்து இருந்தது. இதில் பாருங்கள், சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும் வட சென்னைக்கு கொற்றலை ஆறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கும் கீழே பாலாறு, இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி, நல்லா என 18 பெரிய ஓடைகள், 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் அப்படின்னு சொல்லி சென்னையை இயற்கையாகவே அக்காலத்தில் நிறைய ஓடைகள் என்ன செய்யுது சுற்றி இருந்திருக்கிறது. அதனால தான் இப்போ மழை வந்த உடனே சென்னை என்ன செய்யுது, வெள்ளத்தில் தத்தளிக்குது. ஏன்னா ஓடைகள் எல்லாம் இன்று ஓட்டல்களாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஓடைகள் எல்லாம் மாடிகைகள் ஆகிட்டு, ஏரிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு எல்லாம் தொழில் நகரமாக மாறியதால் எல்லாமே கட்டிடமாக வளர்ந்து விட்டது. அதனால் இப்போ சென்னையை சுற்றி நமக்கு என்ன செய்து கிட்டத்தட்ட 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் நிறைய இருக்கிறது. அதனால மழை நீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஆறுகளுக்கு போய் சேருது. அந்த ஆறுகள் கடலில் சென்று சேருது. இப்படி இயற்கை கொடுத்த இந்த வடிகால்கள் எல்லாம்
நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சு பார்க்கணும், நம்ம தான் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அந்த ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்கிற சென்னை நகரம் இருக்கிறது. இந்த ஆறுகள் சூழ்ந்த ஒரு பகுதியாக சென்னை நகரம் என்ன செய்யுது இருக்குது. அதுக்கப்புறம் நகரம் உருவாக்கப்படுகிறது. இந்த நகரம் உருவாக்கப்படும் பொழுது அந்த இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சென்னையில் நிறைய தொழில்கள் பெருக ஆரம்பிக்கும். கிழக்கிந்திய நிறுவனம் துணி வணிகத்தை செய்த காரணத்தினால இங்கே நிறையவே என்ன செய்யுதுன்னா, பல பகுதிகளில் இருந்தோம், இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்தோம் நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வராங்க. இப்போ சென்னையை நோக்கி வந்த உடனே The person you're trying to reach isn't available. Please leave a message at the tone. When you finish talking, you may hang up. அந்த நெசவு தொழிலுக்காக வேண்டி இங்கே வர்றவங்க யார் வரா அப்படின்னா, வண்ணாரப்பேட்டை, அந்த ஊர்கள் பேர் வண்ணாரப்பேட்டை, என்னென்னா வண்ணத்துக்காரன்பேட்டை, அந்த துணிகளுக்கு சாயம் போடுவாங்க இல்லையா, அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிற பகுதியை என்ன சொல்லிடுறாங்கன்னா வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன தறிகள்லாம் சின்ன சின்ன தறிகள்லாம் வச்சு அப்படி வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த இதுதான் சின்ன தறிப்பேட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு பெயர் என்ன செஞ்சிருக்கு, பெற்று இருக்கிறது. அதே மாதிரி வட சென்னை மதராசப்பட்டினம்னும் தென் சென்னை சென்னைப்பட்டினம்னும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட சென்னை தென் சென்னை ரெண்டையும் சேர்த்து ஆங்கிலேயர்கள் குடியிருந்ததுக்கப்புறம் மதராஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. வட சென்னை தென் சென்னை இதை ஆங்கிலேயர்கள் மதராஸ்னு மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் சுற்றி என்ன செய்து இருக்கிறது. இந்த மதராஸ் தான் பின்னாடி மெட்ராஸ் ஆகி இப்போ சென்னை ஆக்கி என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஆங்கிலேயருடைய ஆட்சி உருவாக்கத்தில் நிறைய அதிகார மையமாகவும் இந்த சென்னை நகரம் விளங்கியது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி அவங்களை எதிர்த்து போராடின விடுதலை இயக்கத்தாருக்கு முதன்மை களமாக இருந்ததும் இந்த சென்னை நகரம் தான். மாதிரி இந்த சென்னை நகரம் அறிவின் நகரமாக இருக்கிறது. அந்த சென்னையினுடைய புகழுக்கு சான்றாக இருப்பதே கல்வி நிறுவனங்கள் தான். அது எல்லாமே ஆங்கிலேயருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான். கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டு கால அளவில் சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய தோன்றுது. 19ஆம் நூற்றாண்டில் நிறைய பள்ளிக்கூடங்கள் பெருக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1812 சென்னை கோட்டை கல்லூரி உருவாகியது. அதுக்கப்புறம் 1837 இந்த ஆண்டு கிறித்தவ கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி, இது முதல்ல பிரசிடென்சி பள்ளியாக இருந்துச்சு. அதற்கு அப்புறமாக அது என்ன செய்யுது, மாநில கல்லூரியாக மாற்றம் பெற்று இருக்கிறது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சென்னையினுடைய கல்வி நிறுவனங்கள் நிறைய வருது. இப்போ இந்த கல்வி வளர்ச்சிக்காக உருவான கல்வி நிறுவனங்கள் இந்த தென்னிந்தியாவில் பல்கலைக்கழகங்களுக்கு வேறாக இருந்து 19ஆம் நூற்றாண்டில் கல்வி புரட்சி அல்லது அறிவு புரட்சிக்கு பெரும் பங்காற்றிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தை சொல்லலாம். இந்த சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்புறம் ராணி மேரி கல்லூரி, இது பெண்களுக்கான கல்லூரியாக தொடங்கப்பட்டது 1914. அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரி, இதுதான் கோட்டை கல்லூரி, 1812 தொடங்கப்பட்ட ஒன்று. இது கிறித்தவ கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கல்லூரி. மாநில கல்லூரி இப்பவும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய மாநில கல்லூரி. அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகம், சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா அவ்வளோ ஒரு பேர் வாங்கின ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அடுத்து ராணிமேரி இந்த கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி இந்த பக்கம் இருக்கிறது ராணிமேரி கல்லூரி. அடுத்து இங்கிட்டு இந்த கருப்பு வெள்ளை படமாக இருக்கிறது பச்சையப்பன் கல்லூரி. இது சென்னை நகரினுடைய அந்த அமைப்புகள், நகர வீதிகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்த தொழில்நிலை எந்த மாதிரி மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லூரிகள் பெண்களுக்காக நிறைய தொடங்கப்பட்ட அந்த கல்லூரிகளுக்கு பிறகு நிறைய மருத்துவக் கல்லூரிகள் என்ன செய்யுது, உருவாகுது. மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அச்சுக்கூடங்கள்,
அதுக்கப்புறம் இந்த அச்சு பரவல்கள் வாரதுனால, நாளிதழ் பெருக்கம், அச்சு பரவல்கள் இதெல்லாம் வர்றதுனால இன்னுமே வந்து அறிவு புரட்சி வந்து நமக்குள்ளாக பெருக ஆரம்பிக்கி. அங்கேருந்து ஒவ்வொரு பக்கமாக இதழ்களாக வெளிவரக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கு அறிவு வளர்ச்சிக்கு மிக தூண்டுகோலாக அதெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லலாம். இதாக பார்த்தோன்னா பண்பாட்டு அடையாளங்கள். இந்த பண்பாட்டு அடையாளங்கள் அடுத்து தோன்ற அந்த நாட்டுடைய நம்ம இந்த பகுதி சென்னை நகரினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அதனுடைய அமைப்பு முறைகள் இதெல்லாம் நமக்கு இந்த பண்பாட்டு அடையாளங்களில் வருது. அதில் முதன்மையாக முக்கியமானதாக சொல்கிறது எது அப்படின்னா இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை அப்படிங்கிறது. இது கூட நமக்கு வந்து ஒரு 2 மதிப்பெண் வினாவில் இருக்கிறது. அந்த 2 மதிப்பெண் வினாவில் நம்ம கேட்கும்போது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விடை வந்து இதெல்லாம் இந்த இந்தோ சாரசனி கட்டடக்கலைக்கு முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய கட்டடக்கலை இது எல்லாம் சேர்ந்தது தான். முக்கியமாக நம்ம இதற்கு விடை எழுதக்கூடிய பாயிண்ட்டு முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய கட்டடக்கலை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதனுடைய முதல் கட்டிடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 1768 கட்டி முடிக்கப்பட்ட சேப்பாக்கம் அரண்மனை தான் முதலாக கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனை. அந்த இந்தோ சாரசனி கட்டடக்கலையில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம். அதோடு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வேறு இருக்குன்னா சென்னையின் புகழ்பெற்ற கட்டிடங்களாக இருக்கக்கூடிய மத்திய தொடர்வண்டி நிலையம், அதுக்கப்புறம் இந்த கட்டிடக்கலையில் கட்டி முடிக்கப்பட்ட இடங்கள் தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு இதெல்லாம் வந்து இந்த இந்தோ சாரசனி கட்டடக்கலையில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள். அடுத்து பார்த்தோன்னா பண்பாட்டு அடையாளங்கள். இதுவும் நமக்கு ஒரு வினா, 4 மதிப்பெண் வினா. இதில் பண்பாட்டு அடையாளங்களில் முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. இதுவும் சாரசனி கட்டடக்கலையில் கட்டி முடிக்கப்பட்ட ஒன்று தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம், அதுவும் இந்த முறையில் கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்து தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது எழும்பூர் அருங்காட்சியகம். அதைத் தொடர்ந்து ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம் இதெல்லாம் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் திரைப்படத்துறையிலுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய அந்த சென்னை திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள், திரைப்பட தொழில் சார்ந்து அந்த இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த இடங்கள் மற்றும் திரையரங்குகள் இதெல்லாம் வந்து பண்பாட்டு அடையாளங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ இதில் ஆவண காப்பகம், இதில் இந்தோ சாரசனி கட்டடக்கலையில் கட்டப்பட்ட அந்த நீதிமன்றம் இது ஆவண காப்பகத்தில் இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. இது அதனுடைய படம். அடுத்து பார்த்தோன்னா எழும்பூர் அருங்காட்சியகம். எழும்பூர் அருங்காட்சியகம் இது அதனுடைய வெளி அமைப்பு. இந்த படம் வந்து அதனுடைய உள்ளமைப்பு காட்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து நிகழ்வுகள் நடக்கிறதெல்லாம் வருது. போக்குவரத்து தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நிறைய பேர் நடந்து செல்லக்கூடிய பாதை, அதுக்கப்புறம் மாட்டு வண்டி போனது, அதை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் குடியிருப்புகளை முன்னிட்டு அந்த சாலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுது. அப்புறம் சென்னை மவுண்ட் ரோடு அண்ணா சாலைக்கு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தினுடைய மற்றொரு முக்கியமான சாலை, அதுதான் பூவிருந்தமல்லி நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 1856 தென்னிந்தியாவினுடைய முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் தொடங்கப்படுது. அந்த ராயபுர தொடர்வண்டி நிலையத்தை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் இதெல்லாம் உருவாகுது. அந்த தொடர்வண்டி நிலையங்களில் சென்னை நகர வீதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து டிராம் வண்டிகள்லாம் வந்து என்ன செய்து வருது. இது வந்து சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோடு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதி தான். அதுக்கப்புறம் இது வந்து சென்னை ராயபுரம், இது முதல் படம் வந்து சென்னை ராயபுரம் முதல்ல தொடங்கப்பட்ட தொடர்வண்டி நிலையம். அடுத்ததாக இருக்கிறது மத்திய தொடர்வண்டி நிலையம், சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம். இங்கே வந்து அந்த டிராம் வண்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து டிராம் வண்டிகள் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இந்த பன்னாட்டு விமான நிலையங்களும் அங்கே என்ன செய்யுது
அதுக்கப்புறமா அந்த தொழில் வளர்ச்சி காரணமாக பன்னாட்டு விமான நிலையமும் வளர ஆரம்பிக்கு. சென்னையினுடைய நகரங்கள் எல்லாமே நம்பிக்கை மையமாக இந்த சென்னை நகரம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி வந்து இந்த தொழிற்சாலைகள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது, தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் பெருக ஆரம்பிக்கு. இதன் மூலமாக நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் இந்த நகருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெரும் பங்காற்றியது. ஏன்னா ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அந்த தொழிலில் செய்யக்கூடிய அந்த பொருள், உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இல்லை மூலப்பொருள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா போக்குவரத்து இருக்கணும். போக்குவரத்து இருந்தால் தான் அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியும், கொண்டு போகிறதோ வாங்குறதோ முடியும். அதனால் இந்த போக்குவரத்து முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது இந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்புறம் கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி, இதெல்லாம் சென்னைக்கு ஒரு முக்கிய பெரும் பங்காற்றியது அப்படின்னு சொல்லலாம். இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கக்கூடிய இடமாக இந்த சென்னை விளங்குகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் மின்னணு பொருட்களை உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது. இதெல்லாம் நமக்கு உள்நிலை வினாக்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மென்பொருள் தொழிற்சாலைக்காக வேண்டி இந்த படம். அப்புறம் நிறைய வாகன உற்பத்திகள், அதற்காக இந்த படம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் முழுவதுமே உலக புகழ் பெறுவதற்கு தொன்மை சிறப்புடையதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் அதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வளங்கள் பெருகியதாகவும் இருக்கணும். மாதிரி சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும். துறைமுக வசதி இருக்கிறதா இருக்கணும். அதே மாதிரி அந்த இறக்குமதி ஏற்றுமதி தொடர்ந்து அங்கே என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த கப்பல்களில் பொருட்கள் வருவதும் அதை வேறு இதுகளில் மாற்றுறதுமாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுமாதிரி ரயில்கள் மூலமாகவும் பொருட்கள் கொண்டு வந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த மாதிரியான சிறப்புடைய நகரமாக சென்னை மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதராசப்பட்டினம் சிறப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது அந்த தொழில் நகரமாக காட்சியளிக்கக்கூடியது. ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் சிறப்பும் இருக்குது, வடிவழகும் உள்ளது தான். அந்த தனித்துவமானது வந்து என்னென்னா அந்த வரலாற்று தடயங்களை வைத்து தான் அந்த ஊரினுடைய சிறப்பு போற்றப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நூலகங்கள், இது வந்து தெரிந்து கொள்வோமா பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பழமை, அறிவு, புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கக்கூடியது இந்த நூலகம்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் வந்து சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு சிலதை இப்போ நம்ம பார்க்குறோம். சென்னை இலக்கிய சங்கம், இது 1812 தொடங்கப்பட்ட அந்த கோட்டை கல்லூரியினுடைய இணைவாக உருவான நூலகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்னை இலக்கிய சங்கம், அதில் தான் இந்த இலக்கிய சங்கம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இலக்கிய சங்கத்தினுடைய அந்த படம் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கன்னிமரா நூலகம். இந்த கன்னிமரா நூலகம் 1860 தொடங்கப்பட்டது. 60 அருங்காட்சியகத்தினுடைய அங்கமாக தொடங்கப்பட்ட ஒன்றாக இது இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் அப்படின்னு இது சொல்லப்படுகிறது. கன்னிமரா நூலகம் அதனுடைய தொடக்க அமைப்பு முதல் இதில் இருக்குது. உள்ள அமைப்பு வந்து இந்த 2வது படத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இது வந்து நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினாவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாயிண்ட் பாருங்கள், காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆண்டு பார்த்துக்கோங்க 1869 உருவாக்கப்பட்டது தான் இந்த நூலகம். இங்கே அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடுகள், புத்தகங்கள் என பல தொகுப்புகளாக நிறைய தொகுப்புகளை கொண்டதாக இந்த கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்கிறது. அதனுடைய தோற்றத்தை பாருங்கள், இதுதான் அதில் சுவடிகள், அந்த ஓலைச்சுவடிகள் இந்த பக்கம் இருக்கிறது. ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் அங்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள். அடுத்த அண்ணா நூற்றாண்டு நூலகம், இது 2010 தொடங்கப்பட்ட இந்த நூலகம் ஆசியாவினுடைய 2வது மிகப்பெரிய நூலகமாக இருக்கிறது. இந்த நூலகம் வந்து அதனுடைய படம் தான் இங்கே என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆய்வு நூலகங்கள் நிறைய இருக்குது. சிறப்பு நிலையில் இந்த தமிழாய்வு நூல்களை கொண்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், அடுத்து ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழ் ஆய்வு நூலகம், ஊவேசா நூலகம், இதெல்லாம் முக்கியமானது. இதில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி, இதில் முதல் படம் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், 2வது வந்து ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய படம். அடுத்து பார்த்திங்கன்னா செம்மொழி தமிழ் ஆய்வு நூலகம், இது 2வது படம் வந்து ஊவேசா
தமிழ் தாத்தா ஊவேஸ் அவர்களுடைய நூலகம், அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்ட நூலகம். இதில் இந்த பாடத்தில் நமக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், இது எல்லா கருத்துக்களும் இந்த படங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பகிருங்கள். மாணவர்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். ஆசிரியர்கள் ஆசிரியர் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.